தடுப்போம், காவிரி ஆற்றை காப்போம் என்று 4 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இங்கே ஒக்கானைக்கல்லிலே தொடக்க கூட்டம் எழுச்சியோடு விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்குகிறது. உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் வரவேற்று பேசுவார். தமிழக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அதேபோல ஒரு 15 மாவட்டங்களுக்கு குடிநீராக விளங்கக்கூடிய நாம் நம்முடைய தாய் ஆறு, உயிர்நாடி ஆறு, இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக மாநிலத்தில் மேகதாது என்கின்ற இடத்தில் புதியதோர் அணையை கட்டி தமிழகத்தை வஞ்சிப்பதற்கு தயாராக இருக்கிற கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவருடைய முயற்சியை முறியடித்து மேகதாது என்கின்ற அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நமது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே இங்கே இன்று முதல் 4 நாட்கள் இந்த நடைபயணம் நடைபெற இருக்கிறது. அதனுடைய துவக்க கூட்டமாக இன்றைய தினம் இப்பொழுது இந்த ஒகேனக்கல் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்திலே இறுதியாக நமது தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த பயணத்தை தமிழ்நாடுடைய உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் ஆலயமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மருத்துவர் ஐயா அவர்களுடைய வரவேற்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கிற மதிப்பு அவர்களே, நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த தமிழக விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ராமர் கவுண்டர் அவர்களே, தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் எல். பழனியப்பன் அவர்களே, தமிழ்நாடு காவேரி விவசாய சங்க கௌரவ தலைவர் மதிப்பிற்குரிய ராமதாஸ் அவர்களே, இயற்கை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் எழிலன் அவர்களே, தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் அந்தோனி அவர்களே, தேசிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் நரேஷ் அவர்களே, மற்றும் இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, நாகை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி ராமதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய நமது தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே, இந்த பகுதியிலே பொறுப்பேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. ராஜா அவர்களே, அதேபோல நமது சுதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த பகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கிற அனைத்து விவசாய பிரதிநிதிகளே, பக்கத்து மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கிற விவசாய பெருங்குடி மக்களே, பத்திரிகையாளர்களே, ஏறக்குறைய 2 தினங்களாக எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக
இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவருடைய இந்த பெரும் முயற்சி மேகதாது என்கின்ற இடத்தில் அணை கட்டக்கூடாது அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சூளுரைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக உழவர் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆலயமணி அவர்கள். விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பாக ரவீந்திரன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த நடைபயணம் 4ஆம் தேதி மாலை கண்ணகி பிறந்த காவிரி கடலிலே கலக்கக்கூடிய பூம்புகார் நகரத்தில் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. காலையிலே பில்லிகுண்டிலே நம்முடைய தலைவர் அவர்கள் காவிரி ஆற்றை பார்வையிட்டு விட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்துவிட்டு இந்த பரப்புரை பிரச்சாரம் ஒகேனக்கலிலே செய்ய இருக்கிறார். வருகை தந்திருக்கிற அனைவரையும் என்னுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இங்கு பேச இருக்கிற சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களே, விவசாய சங்க தலைவர் பி கே தெய்வசிகாமணி அவர்களே, வருகை தந்திருக்கிற காஞ்சி எழிலன் அவர்களே, ஆல்போர்ட் அந்தோணி அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பகுதியினுடைய பொறுப்பாளர் பாடி செல்வம் உட்பட அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காவிரி நீர் பிரச்சனை தமிழகத்திலே தலைவரித்து ஆடுகிற பிரச்சனை. இது இப்போதல்ல, காவிரி உருவான நாளிலிருந்து இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. மைய அரசு மாநில அரசும் இதை முடித்து வைக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மேகதாதுவிலே காவிரி வருகிற காவிரி நீருக்கு நீர் விடக்கூடாது என்பதற்காக கர்நாடக அரசாங்கம் ஆணையத்தினுடைய ஆணையை மீறி, நீதிமன்றத்தினுடைய ஆணையை மீறி மேகதாது என்ற இடத்திலே காவிரியிலே குறுக்கே அணை கட்ட நிற்கிறார்கள். இதை தடுக்கத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கமே இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, காவல்துறை அனைவருமே ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே அரசியலால், ஜாதியால், மதத்தால் கூறு போடப்பட்டு பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்று சேர மறுக்கிறார்கள். இந்த காரணத்தால் தான் காவிரிக்கு நிரந்தரமான நமக்கு ஒரு பிரச்சனை தீர்வு காண முடியவில்லை. இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தேர்தல் நேரத்திலே சொல்வார்களே தவிர மற்ற நேரங்களில் காவிரி நீரை பற்றி பேச மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த கவலைகளும் கிடையாது. ஆகவேதான் தோழர்களே, சென்ற 19ஆம் தேதி சென்னை மாநகரத்திலே டி நகர் ஜிஆர்டி ஹோட்டலிலே 68க்கும் மேற்பட்ட விவசாய அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கு எல்லா விவசாய சங்க தலைவர்களும் என்ன பதிவு செய்தார்கள் என்றால், இன்றைக்கு தமிழகத்திலே விவசாய அமைப்புகள் ஏனைய கட்சிக்காரர்கள் எல்லாம் பேசுவார்களே தவிர ஒன்றாக வந்து போராட மாட்டார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலேதான் இந்த பிரச்சாரம் நடைபெற வேண்டும். அதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு காலையிலே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே வருந்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே, பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற அந்த காவிரி நீர் பிரச்சனையை கூர்ந்து கேட்டு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். விவசாயிகளை கடவுளாக மதிக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே பேசிய நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கரங்கோப்போம், காவிரி நீரை மீட்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய விவசாய சங்கத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய நரேஷ் அவர்கள். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரமின்மை காரணமாக சுருக்கமாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் சமூகத்தின் மீதும் இயற்கை மீதும் இவ்வளவு ஆர்வம் கொண்டு ஒரு முக்கியமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்க முதல்ல அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். விவசாயிகள் மீது அவர் காட்டும் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் நிலைக்கும் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அவருக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையா நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். கட்சி பாகுபாடு இல்லாமல் இதை ஒரு கட்சி ஒரு இதுவா பார்க்காம நம்ம எல்லாருமே விவசாயிகள். நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். எனக்கும் காவிரிக்கும் சம்பந்தமே இல்லை.
ஆனாலும் நான் வந்திருக்கேன். ஏன்னா இது நம்ம விவசாயிகள் பிரச்சனை பொது பிரச்சனைன்றதுனால இந்த பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். மேகதாது அணை கட்ட விடாமல் தடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை கூறிக்கொண்டு அவருக்கு மிகவும் உறுதுணையாக நம்ம எங்களுடைய விவசாய சங்கம் அனைத்து விவசாய சங்கங்களும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை தடுப்போம். வணக்கம். தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆல்பர்ட் அந்தோணி அவர்கள். அனைவருக்கும் உணவு உற்பத்தி வழங்குவதற்காக காடு மேடெல்லாம் சீரமைத்து விவசாயிகள் இன்று ரோட்டில் அமைத்து இருந்து போராடக்கூடிய நிலைமைக்கு ஏற்பாடு பண்ணியுள்ள கர்நாடக அரசு அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் என்று கர்நாடக அரசையும் தமிழ்நாடு அரசையும் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தாய் வயிற்றில் பால் அருந்திய நாம் அனைவரும் எங்களுக்கு நீர் இல்லை என்று தடுக்கக்கூடிய சட்டம் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இயற்கை சட்டம் மட்டுமல்ல, எந்த நாடும் இதை ஏற்றுக்கொள்வதல்ல. ஒரு நதி உருவாகி 7 நாடுகளை கடந்து செல்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க உருவாகிற காவேரி தண்ணி இங்க தரமாட்டோம் என்று அடம்பிடிக்கிற அந்த மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் மனம் திருந்த வேண்டும். திருந்துற வரைக்கும் இந்த போராட்டம் மட்டுமல்ல, இங்கு உள்ள விவசாயிகள் வாழ்வாங்க வாழ்வதற்காக நமது தலைவர் அன்புமணி ஐயா அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவார்கள். நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் கர்நாடக அரசு இந்த மேகதாட்டு அணைக்கட்டை நிறுத்த வேண்டும். நீங்கள் நிறுத்தும் வரை எங்களது போராட்டம் தொடரும். அந்த போராட்டத்திற்கு தலைவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து தலைமை தாங்குவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயற்கை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழிலன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னாடி நின்னதுக்கு அப்புறம் பின்வாங்காத ஒரே தலைவர்னு பார்த்தா நண்ப அன்புமணி ஐயா தான். இப்போ இல்ல, எப்பவுமே. இப்போ இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு ஏற்கனவே இந்த 15ஆம் தேதி தண்ணி திறந்து விடல, இதுவே பிரச்சனை. இதுல இன்னும் அணை கட்டிட்டா என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றது, ஏன்னா பொருளாதார விவசாய மண்டலமா மாற்றத்துக்கு முன்னாடியாவது யோசிச்சிருக்கணும். நாம இப்போ விவசாய மண்டலமா மாத்தினதுக்கு அப்புறம் வேற எந்த தொழிலும் இங்க கிடையாது, விவசாயம் மட்டும்தான் செஞ்சாகணும். நம்மளுடைய வாழ்வாதாரம் இந்த தண்ணியை நம்பிதான். அந்த தண்ணியும் பிரச்சனைன்னா நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. நாம அத்தனை பேரும் பெங்களூர் தான் போனோம் வேலைக்கு. அவங்களுக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல, அது ஐயா தெரிய வைப்பாங்க. இப்போ இல்ல, எப்பவுமே ஐயாக்கு உறுதுணையா நாம ஒத்துமையா நின்னோம்னா இந்த பிரச்சனை இல்ல, விவசாயியோட எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு. இயற்கை விவசாயத்துக்கும் ஐயா தான் ஹெல்ப் பண்றாங்க, அதுக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த துவக்கம் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள். உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான காலகட்டம் இது. தமிழ்நாட்டிலே 11 மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் ஏறத்தாழ 30 மாவட்டங்களில் குடிநீருக்கு முக்கிய ஆதாரமாக விளங்குகின்ற காவேரியை முழுவதுமாக தண்ணீர் வரவிடாமல் செய்கின்ற கர்நாடக அங்கே உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதில் ஒற்றுமையாக உள்ளன. மேகதாது என்கிற அணை கட்டப்படுமையானால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 30 மாவட்டங்களும் வறட்சியை நோக்கி செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையிலே, இந்த இக்கட்டான நேரத்திலே நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே சட்டசபையிலே விவசாயிகளுடைய கடன் பிரச்சனையையும் மிக அழகாக இதுவரை யாரும் சொல்லாத விதத்திலே எடுத்து பேசிய
அன்பு சகோதரி சௌமியா அவர்களுக்கும் தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்தின் சார்பாக நாகை மாவட்டத்திலிருந்து நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். எங்களுடைய மாவட்டம் கடைக்கோடி மாவட்டம். முழுக்க முழுக்க இந்த காவிரி நீரை நம்பி மட்டுமே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து சென்ற ஆண்டு இதே காவிரியிலே லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் வெள்ளமாக சென்று கொண்டிருந்தது. 6 மாதத்திற்குள்ளாக ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு மாதிரி இந்த ஆண்டு எல் நீனோ தாக்கத்தால் நமது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் 100 நாடுகளில் இதனுடைய தாக்கம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே மிக சரியான போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த சகோதரி சௌமியா அவர்களுக்கும் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேகதாது காவேரி மீட்பு போராட்டத்தில் எங்களுடைய சங்கம் உங்களுக்கு முழுமையாக நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக ஜல்லிக்கட்டை கொண்டு வர்றதுக்கு இளைஞர் சக்திகள் முன்வந்த மாதிரி மேகதாதை தடுப்பதற்கு இளைஞர் சக்திகள் முன்வர வேண்டும் என்று நமது அன்பு தலைவர் அவர்கள் அறைகூவல் விடுத்தார். அந்த வகையிலே ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் ஷியாம்ராஜ் அவர்கள் முன்வந்திருக்கிறார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் தலைவரோடு அணிகோத்து வருகிறார்கள், அணிகோத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே ஷியாம்ராஜ் அவர்கள். எனது அருமை தமிழ் சொந்தங்களே, என் உயிருக்கு நிகரான இளைஞர்களே, விவசாய பெருமக்களே, நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணு கூடி இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஆடு தாண்டும் காவேரி என்று அழைக்கப்படும் மேகதாது அந்த ஒரு பகுதியில கர்நாடக அரசு அணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்தா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பாலைவனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மதிப்புமிக்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களை இளைஞர்களை இதை பற்றி எஜுகேட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்து இதோட மகத்துவத்தை சொல்லி கொடுத்து எங்களையும் போராட அழைத்த ஒரு காரணத்தினால் நாங்கள் இளைஞர்கள் இன்று இங்கு வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வேளாண்மைக்காகவும் விவசாயிகளுக்காகவும் போராடுற ஒரே தலைவர். இயற்கைக்காக போராடுற ஒரே தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இளைஞர் நலனுக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் சமூக நலனுக்காகவும் போராடியவர் அவர் ஒரே தலைவர் தான். நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் அதை காணோம் இதை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க, சம்பந்தமே இல்லாத தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த. ஆனா நம்ம தலைவர்கள் மட்டும்தான், நம்மளோட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுல காவிரியை காணோம், இது மக்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இத மக்களும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்க இளைஞர்களா இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு தோள் கொடுக்க அவர் கரம் பிடித்து நாங்க வந்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்த உங்க கூட இருக்க இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு இது தெரியாம இருக்குது. காவேரியில தானே அணை கட்டுறாங்க, மேகதாது கர்நாடகா தானே கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுறாங்க. அப்படி விடாம இதோட பாதிப்புகள் என்ன, தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பாதிப்பு வரும் இதனால அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் நம்ம அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கூட கரம் பிடித்து இந்த போராட்டத்தை வலுப்படுத்தணும். நாங்க கோடிக்கணக்கான இளைஞர்கள் அண்ணா உங்க கூட இருக்கோம், எங்களை நீங்க தான் வழிநடத்தி கொண்டு போனோம், உங்க கூட எல்லாத்துக்கும் போராடுறதுக்கு நாங்க ரெடி. சமூக பிரச்சனைகள் விவசாய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உங்க கூட கரம் பிடித்து நாங்க போராட நாங்க தயார். காவேரியை காப்போம், மேகதாது அணையை தடுப்போம். நன்றி. நன்றிப்பா. அடுத்ததாக தமிழ்நாடு காவேரி விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய பழனியப்பன் அவர்கள். இந்த எழுச்சிமிக்க நடைபயண கூட்டத்தின் தலைவர் ஐயா மருத்துவர் சின்னையா அவர்களே, தாயுள்ளத்தோடு விவசாயிகளின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் இதுவரை யாரும் எடுத்து கூறாத வகையில் தங்களது பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் ஒரு தாய் எப்படி துடிப்பார்களோ
அந்த துடிப்போடு விவசாயிகளின் கடன் தள்ளுபடிக்காக பேசிய அருமை சகோதரி அவர்களே, என் போன்ற விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேகதாட்டு அணை பிரச்சனையில் 50 ஆண்டு காலம் ஆண்ட அரசியல்வாதிகள் இதை பற்றி ஒன்றும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நமது மருத்துவர் ஐயா யாரும் அறிவித்துள்ளார்கள். ஒரு தமிழ்நாட்டுக்கான உண்மையான தலைவர் என்றால் நமது மருத்துவர் ஐயா ஒருவர்தான் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறிக்கொள்கிறேன். அதே போன்று இந்த எழுச்சிமிக்க நடைபயணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அருமை சகோதரர் இளைஞர் கூறியது போல பெருந்திரளான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மேகதாட்டு பிரச்சனையில் ஒவ்வொரு ஆண்டும் வானம் பொழிந்து அந்த மழை நீரை கொடுக்க மறுக்கிறது கர்நாடக அரசு. ஆனால் நமது தமிழ்நாட்டில் விலை மதிப்பற்ற மறு உருவாக்கம் இல்லாத நிலக்கரியை சுரண்டி கர்நாடகாவுக்கு இந்திய அரசு மின்சாரத்தை சப்ளை செய்கின்றது. இது நமது ஒருமைப்பாட்டை நாம் தமிழ்நாட்டு மக்கள் கட்டி காக்கின்றோம். ஐயா அவர்கள் ஆணையிட்டால் கர்நாடகத்துக்கு செல்கின்ற மின்சாரத்தை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டு மக்கள் தயாராக உள்ளோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேஸ்வரன் அவர்கள். மேகதாது அணையே இல்லை, அந்த இடம் அணைன்னு சொல்றாங்க. அதை தடுத்து நிறுத்த நமது கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் விவசாயிகளுடைய பாதுகாவலுமான மரியாதைக்குரிய மருத்துவர் முன்னாள் அமைச்சர் சின்னையா உள்ளிட்ட நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அக்கா உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளுடைய தமிழகம் முழுவதும் வருகை தந்திருக்கும் விவசாயிகளுடைய அனைத்து தலைவர் பெருமக்கள் மற்றும் இந்த தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து விவசாய மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில மாவட்ட முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி மாவட்டத்தினுடைய நிலைமை இன்றைய நிலைமை குடிப்பதற்கு குடிநீர் இல்லை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நீர் இப்பொழுது எல்லா கிராமத்துக்கு வருகிறதா? இல்லை. ஏற்கனவே வந்த 10 நாளைக்கு ஒரு முறை வந்த தண்ணீர் இப்பொழுது 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு வருது. ஏற்கனவே ஒரு ஊராட்சிக்கு 1 லட்சம் லிட்டர்னா இன்னைக்கு 50,000 லிட்டர் தான் வருது. இன்னும் இப்படியே போனால் ஏதாவது தடுப்பணை அமைந்தால் வறண்டைய ஆறு தருமபுரி மாவட்டம் குடிநீர் இல்லை. ஆனா அந்த காவிரி ஆறு நுழைய இடம் நம்ம மாவட்டம். அது மட்டுமல்ல, மழை காலங்களில் அதிகமான தண்ணி 3 லட்சம் 2 லட்சம் கண்ணாடி போகும்போது இந்த ஒகேனக்கலை பிடிச்சது வரைக்கும் போகுது. அந்த தண்ணி பூரா கடலுக்கு போகுது. நமது மருத்துவர் சின்னையா தான் அன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தொடர்ந்து இந்த காவிரி உபரி திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி இன்றைய காலகட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கடந்த காலத்தில் திமுக தேர்தல் அறிக்கை காவிரி உபரி நிறைவேற்ற சொன்னாங்க, நிறைவேற்றல. அது மாதிரி அனைத்து அரசியல் கட்சிகளும் காவிரி உபரி நிறைவேற்றம் என்று இன்றைய காலகட்டத்தில் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அது காவிரி உபரி கண்டுபிடிச்சவர் நம்ம மருத்துவர் சின்னையா அவர்கள். அதனால நம்ம மாவட்ட மக்கள் விவசாய மக்களுக்கு இந்த காவிரி உபரி நீரும் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு முதல்ல குடிநீர் வர வேண்டும், குடிநீர் முழுமையாக. அதுக்காக நமது சின்னையா அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியுடன் நேரடியாக சந்திச்சு அந்த காவிரி உபரி திட்டம் 2வது கோட்டத்துக்கு அனுமதி வாங்கி அந்த பேஸ் 3 திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு விரிவாக நடவடிக்கை எடுக்கும் கேட்டுக்கொண்ட நேரத்தில், அது மட்டுமல்ல, காவிரி உபரி திட்டம் சம்பந்தமா சின்னையா டெல்லியில பேசினார். ஆனா இன்றைக்கு
சட்டமன்றத்தில் எல்லா விவசாய மக்களும், தமிழகம் முழுவதும் உள்ள விவசாய மக்களாகட்டும், மகளிர், சின்ன பசங்க, பெண்கள் எல்லாமே நம்ம சௌமியா அக்கா போனாங்க, அக்கா நல்லா நீங்க பேசுனீங்க அப்படின்றாங்க. விவசாயிங்க சாதாரண இருக்கிற விவசாயி ஏதாவது வராங்க, நல்லா பேசுறீங்க, விவசாயத்தை உண்மையா பேசுறீங்கன்னு சொல்றாங்க. யதார்த்தமா அது ஏதாவது பேச்சாளர் மாதிரி பேசல. இருக்கு நிலைமை அதான். இந்த கிணத்துல 100 அடி கிணத்துல இருக்கிறாங்க, நீ 50 அடி. அது நமக்கெல்லாம் 50 அடி கூட இல்ல, 10 அடி தான் இருக்குது. நாம 100 அடி கீழே இருக்கிறாங்க. இங்க காவிரி பள்ளம், தருமபுரி மேலங்குது, இன்னும் நிறைய வரணும். அதனால அரசாங்கத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெளிவாக எடுத்துரைத்த நமது சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அக்கா அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறார். சின்னையா அவர்கள் டெல்லியிலே வலியுறுத்தி வர, கண்டிப்பாக தருமபுரி மாவட்ட மக்கள் முழுவதும் பயனடைந்த அந்த காவிரி உபரி திட்டமும் குடிநீருக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு, அது மட்டும் இல்லாமல் இன்றைய நடைப்பயணம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விவசாய மக்களுக்கும் இந்த திட்டம். ஏன்னா தயவு செஞ்சு கட்சி பார்க்காம, ஜாதி பார்க்காம, எல்லாம் பார்க்காம அனைத்து மக்களும் வருகிறது. காவிரி உபரி திட்டத்தை, அந்த மேகதாதனை தடுப்பதற்கு போராட வேண்டும், சின்னையா வழியில் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ASP ரவிச்சந்திரன் அவர்கள். ரவீந்திரன். சிறப்பு வாய்ந்த நடைபயண துவக்கத்தினுடைய நாயகர், முன்னாள் நடுவல் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். காவிரி பிரச்சனை என்பது நீண்ட நெடிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட தண்ணீர் பற்றாக்குறை, மழை இல்லை என்ற காரணங்களினால் அவ்வப்போது நம் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தால் கூட மேகதாட்டு அணை பிரச்சனை என்பது எதிர்வரும் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனை. அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடுகிறார்கள். ஆனால் ஒற்றை வார்த்தையிலே அவருடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். 1000 வார்த்தைகளை உள்ளடக்கி போராட்டம் ஏன், எதற்காக போராட வேண்டும், ஏன் போராட வேண்டும் என்பதையெல்லாம் நாள் கணக்கிலே பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம் கோர்த்து இளைஞர் சமுதாயத்தின் தன்பால் திருப்பி பார்க்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ஐயா அவர்களுக்கு எதிர்கால சந்ததிகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். காரணம், தமிழகத்துடைய வாழ்வாதார பிரச்சனை, 20 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. எதிர்கால சந்ததிகள் பிறந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் இந்த காவிரி ஆறு வேண்டும். காவிரி கரையோரம் இருக்கும் மக்களுக்கு மட்டும் இது புதியதல்ல. சென்னை வாழ் மக்களுக்கு 2/3 பங்கு நீரை 631 கிலோமீட்டர் பயணித்து தாகம் தீர்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டம் தொடரும். சில அரசியல் கட்சி தலைவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் ஊக்கம் வேண்டும், உணர்வு வேண்டும், அதைவிட கூடுதலான அக்கறை வேண்டும். அந்த அக்கறை சமூகம் சார்ந்த அக்கறையாக இருப்பதால் தான் தானும் உன் உழவன் என்கிற வகையிலே உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார். விவசாயிகள் அனைவரும், குறிப்பாக டெல்டா விவசாயிகள் அனைவரும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம், வெற்றி பெறுவோம். கர்நாடக அரசிற்கு இறுதி எச்சரிக்கை மணி மட்டுமல்ல, சாகுமணி அடிக்கும் வரை தொடர்ந்து பயணித்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்போம் என்று கூறி வாய்ப்பமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும், அவர்களின் துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும், மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும், என் முன்னாள் அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் அவருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி பேச ஆரம்பிக்கிறேன். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் எப்ப கூப்பிட்டாலும், எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும், பொதுமக்களுடைய பிரச்சனை அப்படின்னா 108 மாதிரி வந்து நிற்கிறாங்க. அது எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே அந்த 108 கொண்டு வந்ததும் பல அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள்லாம் வெளிநாடு போனாங்க, பல ஆயிரம் அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்துமே இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னா அதுக்கு அவருக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா பேர் வேற யாரும் வாங்கிட்டாங்க, அது வேற விஷயம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் அன்புமணி அவர்கள். அதே போல நீங்க நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் போய் சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு அசால்ட்டா எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அம்மா பேசுனது எத்தனை கோடி மக்களை படிக்காதவங்களுக்கு கூட அது உள்ளத்துல போய் நிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அது எல்லாருமே அதை கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் ஈஸியா புரியும். அரசியல் தலைவருக்கும் சரி,
கடைகோடிகளுக்கு மக்களுக்கும் சரி அது ஈஸியா புரியக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா 50 அடி 100 அடி கிணத்துல இருக்கவங்கள ஒரு 50 அடி ஆழத்தை தான் தூக்கி விடுறீங்க, இன்னும் மேல வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்டது பல கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அந்த வார்த்தை. அது நமக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி, அதனால இந்த போராட்டத்துக்கு நீங்க பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பல மீட்டிங்ல அண்ணன் கூட நிறைய போராட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். ஒரு நாள் நீங்க உத்தரவிடுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி ஒன்று திரளும். அன்னைக்கு மத்திய அரசோ மாநில அரசோ தலைகீழ புரளும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சு நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய பாடி செல்வம் அவர்கள். பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதியிலே மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்த நமது அன்பையும் பெருமதிப்பையும் பெற்ற மரியாதைக்குரிய பாடி செல்வம் அவர்கள். இறுதியாக நிறைவு பேர் உரையாற்ற இருக்கும் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைத்து விவசாய தலைவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது பணிவான நண்பர்கள் வணக்கம். தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த குடிநீரை பெற்று தந்தார்கள். அதேபோல் ஒகேனக்கல் காவேரி உபரிநீர் திட்டத்திற்காக ஏறத்தாழ 10.25 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து இறுதியாக அன்றைய இந்த திட்டம் உபரிநீர் திட்டம் 500 கோடியில் நிறைவேற்றிருக்கும். அந்த திட்டமும் கிணற்றில் போடப்பட்டுள்ளது. இன்று நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சொல்வது போல தருமபுரி மாவட்டத்திற்கு முதலில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும். நிச்சயம் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில் அனைவரும் நாம் ஒன்றிணைந்து இந்த தமிழகத்தை காப்போம் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தருமபுரி சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற குழுவினுடைய தலைவர், மக்கள் பிரச்சனைக்காக சட்டமன்றத்திலே எடுத்து வைத்த அந்த முறைக்காக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்ற முனைவர் பெருமதிப்புக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் கீழே அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே கேள்விதான், மேகதாது அணை கட்டணுமா வேண்டாமா? கட்ட வேண்டாம். அதுக்கு என்ன காரணம்? 2 காரணம் தான் இருக்கு. மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு அவங்க ஊருக்கும் தேவையில்லை, நம்ம ஊருக்கும் தேவையில்லை. 2 காரணம் தான். முதல் காரணம், சுற்றுச்சூழல் மிக கேவலமாக படுகொலை செய்யப்பட இருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஈகோசைடுன்னு சொல்லுவாங்க. ஈகோசைடுனா என்னன்னா சுற்றுச்சூழல் படுகொலை. என்னப்பா என்னாச்சு? சுற்றுச்சூழல் படுகொலை, ஈகோசைடு. அதாவது மேகதாது அணை கட்டப்பட்ட இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சரணாலயங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் தான். மாதேஸ்வரன் மலை சரணாலயம், அதே போல காவேரி வனவிலங்கு சரணாலயம், இன்னொன்னு பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவில் புலிகள் காப்பகம். இந்த 3 சரணாலயங்கள், அதாவது அதிகமாக மிருகங்கள், நிறைய யானைகள், புலிகள், கரடிகள் போன்ற எத்தனையோ மிருகங்கள் வாழக்கூடிய சரணாலயமாக அந்த இடம் இருக்கிறது. அங்கதான் 9000 ஏக்கர் எடுத்து இந்த மேகதாது அணையை கட்ட போறாங்க. இந்த அணையில வர அந்த 70 TMC தண்ணியை எங்கதான் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 12,000 ஏக்கர் நிலத்துல ஸ்டோர் பண்ண போறாங்க. அவ்வளவு தண்ணி எங்க வைப்பாங்க? ஆனா ஒரு இடத்துல தான் கட்டுவாங்க.
அந்த தண்ணியை எங்க தேக்கி வைக்க போறாங்க? கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். அதுல இந்த 3 சரணாலயங்கள் வருகிறது. அடுத்ததாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி, அது ஒரு 3,000-4,000 ஏக்கர் வருது. இத்தனையிலையும் என்ன இருக்கு? நீர் மருது போன்ற பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. எல்லாம் தண்ணி கீழே முழுவிடும். மரமே இருக்காது. அப்புறம் மழை பெய்யுமா? நீங்க எத்தனை 300 வயசு அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் தண்ணி கீழே போயிடுச்சுன்னா இவங்க எத்தனை அணை கட்டினாலும் மழை வராது, வரவே வராது. இப்ப வேணா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்புறமா வராது. எல்லா மரமும் தண்ணி கீழே போயிடும், தண்ணி கீழே முழுவிடும். அந்த புலிகள் எங்க போகும்? எங்க போகும்? நம்ம ஊருக்குள்ள வரும். காடுகள்ல யானைகள் 3 மாநிலத்துல சுத்தி வரும். ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு ஆந்திரா, ஒன்னு கர்நாடகா. 3 மாநிலங்கள்ல யானைகள் சுத்தி வருமா. ஏன்னா ஒரு சமயம் இங்க தண்ணி இருக்கும், இன்னொரு சமயம் அந்த ஊர்ல தண்ணி இருக்கும். அவைகள் 3 மாநிலத்தை சுற்றி தான் அந்த யானைகள் சுற்றி கொண்டிருக்கும். அந்த யானைகள்லாம் எங்க போகும்? தண்ணியில இந்த இடங்கள் முழுகிவிட்டால் யானைகளுக்கு போறது வழி இருக்காது. திருப்பி எங்க வரும்? வயல்வெளிக்கு வரும். நம்ம வயல்ல பயிர் செய்து கொண்டிருந்தாலோ வீடுகளுக்கோ அங்கதான் வரும். அப்புறம் யானைகள் நடுராத்துல வருது, புலிகள் வருது, சிறுத்தை வந்து நடுத்தெருல நடமாடுது. அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ பாக்குறீங்கல்ல, தினம் நடக்கும். அது சிறுத்தைகளும் காணாம போயிடும். அவங்க எல்லாம் ஊருக்கு தான் வருவாங்க. அதே போல 4 கொம்பு மான், அதெல்லாம் இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கிறது. அந்த மான் இனமே அழிந்து விடும். அதே போல அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை மீன் மகாசீர்னு, அந்த மீனை அந்த ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கும். அந்த மீன் இனமும் போயிடும். மயில் கெண்டை, அந்த மீன் பேரு மயில் கெண்டை. அந்த மீன் இனமும் அழிஞ்சு விடும். அது மட்டும் இல்லாம அணில் இந்த மாதிரி எத்தனையோ இனங்கள் இருக்குது, எத்தனையோ மரங்கள் இருக்கிறது, எத்தனையோ தண்ணீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது. இந்த யானைகள், புலிகள், சிறுத்தை, கரடி, மானு எல்லாமே தண்ணி கீழே போயிடும், அழிஞ்சிடும். இல்லைன்னா ஊருக்கு கொஞ்சம் வரும். இதுதான் ஈகோசைடு. அப்படி என்றால் சுற்றுச்சூழல் படுகொலை. இது ஒரு காரணம். இந்த ஒரு காரணம் போதும். இதுக்கு அனுமதி யாருமே தரமாட்டாங்க. ஏற்கனவே இந்த புலிகள் காப்பகம் இருக்கிறதுக்காக அந்த புலிகள் அந்த இயக்கம் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேகதாது அணையை கட்டவே கூடாது, இருக்கிற உயிரினங்கள் அழிந்துவிடும். அவங்க தெளிவா அதுக்கு நோ சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் கட்டக்கூடாது, 2033 பாத்துக்கலாம்னுட்டாங்க, அதுவும் நோ சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு 10 பேர் வச்சிருக்காங்க? தீர்ப்பாயம்னு ஒரு பேரு, இன்னொரு பேரு வேற, ஆணையம்னு ஒரு பேரு. எத்தனைதான் வைப்பாங்க? ஒரே விஷயத்துக்கு 3-4 பேர் வச்சிட்டு இருக்கிறாங்க. தேவையே இல்ல, கட்டக்கூடாது. அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த 2வது பாயிண்ட். இது முக்கியம். அதே போலதான் இதுவும் முக்கியம்தான், எல்லாம் ஒண்ணுதான். இனப்படுகொலை, ஜெனோசைட். ஜெனோசைட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இனத்தை அழிப்பது. இங்க என்ன நடக்குது? தமிழ் இனத்தை அழிக்கும் ஒரு வேலை, படுகொலை தான் இங்க நடக்க போகுது. மேகதாது அணையை கட்டிவிட்டால் தமிழ் இன படுகொலைக்கு அதுதான் முதல் வித்து. ஏன் தெரியுங்களா? அந்த தண்ணி வரல. காவிரி நீர் நமக்கு உரிமையான நீர், அதிகமாக நம்ம ஊர்ல தான் ஓடுது. அந்த தண்ணிய சாதாரணமா விட்டாலே அது நம்ம ஊருக்கு வரும். நீ அணைய கட்டி தண்ணியே வரவிடாம பண்ணிட்டீங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி வராது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டெல்டாவை பாலைவனமாக்கும் முயற்சின்னு. இல்லவே இல்ல, தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கும் முயற்சி தான் அது. மேகதாது அணை கட்டிவிட்டால் தமிழ்நாடு மொத்தமும் பாலைவனமாகிவிடும். ஏன்னா டெல்டானா அது ஒரு 4 மாவட்டம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், 8 மாவட்டங்கள். கடலூர் இருக்கிறது, அரியலூர் இருக்குது, திருச்சி இருக்கிறது. இத்தனையும் வருது, இத்தனையும் டெல்டா மாவட்டங்கள். அது மட்டும் இல்லாம மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, இதுலயும் காவிரி தண்ணீரை குடிக்கிறாங்க. சேலம், தர்மபுரி கேட்கவே வேணாம். ஒக்கனேக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துல எந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம்? காவிரி தண்ணி. காவிரி தண்ணி நிறுத்திட்டா தண்ணி வருமா? நீங்க 4 ஃபேஸ் இல்ல 10 ஃபேஸ் போட்டாங்கன்னா தண்ணி வராது. இப்பயே தண்ணி வரல. சேலமும் தர்மபுரி மாவட்டத்துல இப்பயே குடி தண்ணி இருக்கு, அன்றாட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம காவிரி, தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்துக்கு எங்க இருந்து வரணும் தண்ணி? காவேரியில இருந்து வரணும். இந்த காவிரி தண்ணிய மேகதாது அணைய கட்டி அவங்க தடுத்துட்டாங்கன்னா காவிரி உபரிநீர் திட்டம் கூட வராது. தர்மபுரி மாவட்டம் இன்னும் பெரிய
பெரிய பிரச்சனையில வீழ்ந்து விடும். சேலத்துக்கும் தண்ணி வராது, தர்மபுரிக்கு தண்ணி வராது, டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணி வராது, சென்னைக்கு குடி தண்ணீர் வரவே வராது. இப்படி இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 மாவட்டங்கள் பாலைவனமாகவும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? குடிக்கவே தண்ணீரை கொடுக்காமல் தமிழினத்தை படுகொலை செய்யும் திட்டம் தான் மேகதாது அணை கட்டும் திட்டம். இதுல நம்ம ஜாகிரதையா இருக்கணும். ஒரே ஒரு செங்கல் அவங்க எடுத்து வைக்க விடக்கூடாது. அதற்கு நாம அனுமதிக்கவே கூடாது. அதற்கு நம்ம தெளிவா இருக்கணும். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் இந்த விஷயத்துல. ஆனா இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. எந்த ஒரு ஆணையம் அமைப்பதோ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பதோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாதுதான். அவங்க என்ன வேணாலும் சொல்லிப்பாங்க. இந்த அணையை நீங்க கட்டுங்க, அந்த அணையை நாங்க கட்டிக்கிறோம். அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு சமம் தான் மேகதாது அணையை கட்டுவது என்பது. அதனால மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு யாருமே நம்ம ஒத்துக்கொள்ளவே கூடாது. இதுக்கு விவசாயிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? விவசாய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? இல்லையே, குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தானே தண்ணி வேணும். நீங்க மட்டும் விவசாயி தானே பாதிக்கப்படுறாங்க, தொழிலதிபர்கள் பாதிக்கவே பட மாட்டாங்களா? அப்ப குடிக்கிறதுக்கு என்ன சாப்பிடுவீங்க? தண்ணி வேணும். அரசு வேலை செய்பவர்கள், தனியார் வேலை செய்பவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெரியவங்க, மகளிர் எல்லாருக்கும் குடிக்க தண்ணி வேணும். குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ரொம்ப கஷ்டம். சாப்பாடு எங்க? டெல்டா மாவட்டத்துல அரிசி வராதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா எங்க போறது? எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வரணுமா? தாய்லாந்துல இருந்து அரிசி, பக்கத்து நாட்டுல இருந்து தண்ணி இருக்கவே இருக்கு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் தானா? அதுக்கா எத்தனை கோடி செலவாகும் தெரியுங்களா? கடல் நீரை குடிநீராக்கி குடிப்பதற்கெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள். ஆனாலும் அந்த திட்டத்தை மேகதாது அணையை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தே ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு விஷயத்தை கூட யாரும் விட்டு கொடுக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு நடைபயணத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு ஒரு விவசாயிகள் மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும் என்பதில்லை, அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், மொத்த பேரை வரணும். இது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். பெரியவங்க வாங்க, சின்னவங்க வாங்க, குழந்தைங்க வாங்க, பெண்கள் வாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு இன்னைக்கு நமக்கு தண்ணி இருக்குதோ இல்லையா, நம்ம பசங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இவ்வளவு பெரிய போராட்டத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க வருங்காலத்தை நினைவில் வைத்துக் கொண்டு அனைவரும் ஒன்று திரண்டு வாருங்கள். கரம் கோர்ப்போம், காவிரி காப்போம், மேகதாது அணையை கட்டவிடாமல் தடுப்போம். மிக்க நன்றி, வணக்கம். பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு விவசாய சங்கம் கூட்டமைப்பினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய தெய்வ சிகாமணி அவர்கள். மக்கள் அனைவருடைய மதிப்புக்குரிய பெருந்தலைவர் சின்னையா அன்புமணி சார் அவர்களே, சட்டமன்ற போற்றுகின்ற அன்பு தங்கை சௌமியா அன்புமணி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற காவிரி விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பழனியப்பன் அவர்களே, கௌரவ தலைவர் ராமதாஸ் அவர்களே, எங்களுடைய செயல் தலைவர் மதிப்புக்குரிய அன்பு தம்பி எழில் அவர்களே, எங்கள் இணை பொதுச் செயலாளர் நரேஷ் அவர்களே, பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் அந்தோணி அவர்களே, எங்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்திய மதிப்பிற்குரிய ஆலயமணி அவர்களே, அன்பு நண்பர் அருமை சகோதரர் வேலுச்சாமி அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே அன்பு நண்பர் ரவீந்திரன் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மனசுல மேகதாது அணை கட்டிவிடுவாங்க, கர்நாடகா அதை செஞ்சிடும், இல்லை, செய்ய மாட்டாங்க, முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே 2 காவல் தெய்வங்கள் இருக்கும்போது இவர்களை மீறி எப்படி அணை கட்ட முடியும்? நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்களும் ஒன்றை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விவசாய சங்கங்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம், வீதிகளில் நின்று அரசியல் கவனத்தை ஈர்க்க எத்தனையோ பாடுபட்டோம்.
எல்லோருடைய உலகத்தின் கவனத்தையே எங்கள்பால் திருப்புவதற்கு முடியவில்லை. ஆனால் சட்டமன்றத்தில் 2 நிமிடங்கள் பேசி உலகம் முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, எங்கே மனிதன் இருக்கிறானோ, எங்கே கடன்பட்டு கிடக்கிறானோ, எங்கே பிரச்சனைகள் சிக்கி தவிக்கிறானோ அத்தனை பேரிடமும் பிரச்சனையை கொண்டு சென்று தமிழக அரசே நீங்கள் கடன் தள்ளுபடியை செய்துதான் ஆக வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நீங்கள் பேசிய பேச்சு உங்களை எங்கள் ஊரிலே இருக்கிற மாரியம்மனாகவோ காளியம்மனாகவோ ஈஸ்வரியாகவோ இந்த வேலை விவசாயிகள் அத்தனை பேரும் கொண்டாடுகின்ற நிலைதான் இருக்கிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசினாங்க, டாக்டர் படித்து பட்டம் வாங்கியவர்கள் முனைவர் என்று சொன்னார்கள். சட்டமன்றத்தில் பேசின போது எல்லோருடைய இதயத்தையும் கவர்ந்தார்கள். குறிப்பிட்ட பேச்சாளர் என்று நினைத்தோம். இங்கே பார்க்கிறேன், சின்னையா அவர்களுடைய பேச்சு எல்லோரையும் கவர்ந்திருக்கும் என்றால் சின்னையாவையே தோற்கடிக்கின்ற ஒரு பெரும் பேச்சு நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய அம்மா பேச்ச பார்த்தோம். எங்களுக்கு 2 காவல் தெய்வங்கள் இருக்கின்றன. இவங்க 2 பேர் தான். சமீபத்தில் என்னுடைய வீட்டுக்கு ஐயா அவர்களை அழைத்தோம். வந்தார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கள் வீட்டிலே இருந்தார். அவர் சென்றார். பின்பு பார்க்கிறேன், எனக்கு சமூகத்திலே அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய நண்பர் என்றோ உங்களுடைய பின்தொடர்பாளர் என்றோ ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மரியாதை சமூகத்திலே உயர்ந்திருக்கிறது. அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். கடைசியாக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்படி ஒரு தலைவர், இப்படி ஒரு தலைவி இருக்கின்ற போது எங்களை எல்லாம் காக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம், நன்றிகள். இங்கே இருக்கிற அத்தனை பேரும், மேடையில் இருக்கிறவர்கள், கீழே இருப்பவர்கள் எழுந்து நின்று இந்த 2 காவல் தெய்வத்திற்கு வணக்கம் செலுத்த. இதைவிட சிறந்தது என்ன இருக்கிறது? நன்றி, வணக்கம். அடுத்ததாக பசுமை போராளி, சமூக நீதிக்காக ஓங்கி குரல் கொடுத்து வருகிற தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இளம் போராளி பெருமதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுகிறார்கள். கர்நாடகாவில் காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்று 4 நாட்கள் பில்லிகுண்டு பகுதியிலே தொடங்கி பூபுகார் அந்த பகுதியிலே முடிக்கின்ற இந்த 4 நாட்கள் என்னுடைய நடைபயணத்தின் தொடக்க விழா இங்கே ஒகேனக்கல் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய மேடையில் இருக்கின்ற அருமை பெரியோர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய சங்கத்தின் சார்பிலே வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு பி கே தெய்வசிகாமணி அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு எல் பழனியப்பன் அவர்கள், தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள், கிருஷ்ணகிரி மரியாதைக்குரிய திரு ராம கவுண்டர் அவர்கள், இயற்கை விவசாய சங்கத்தின் மரியாதைக்குரிய திரு எழிலன் அவர்கள், தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் அந்தோணி அவர்கள், தேசிய விவசாய சங்கத்தின் தலைவர் திரு நரேஷ் அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஏஎஸ்பி ரவீந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேசன் அவர்கள், எனக்கு முன்பு நல்ல கருத்துக்களை பேசி தொடர்ந்து சட்டமன்றத்திலே மிக தெளிவான கருத்துக்களை சொல்லி முதலமைச்சர் கவனத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், சாந்தமூர்த்தி அவர்கள், சண்முகம் அவர்கள், முருகசாமி அவர்கள், பெரியசாமி அவர்கள்,
நம்முடைய சத்தியமூர்த்தி அவர்கள், சுதாகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், மந்திரி கவுண்டர் அவர்கள், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவர்கள், முன்னாள் உழவர் பேரியக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், டி.கே. மன்மத ராசா அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், சரவணன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், இளவழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிமோகன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் அருள்மொழி, மாதப்பன், ஜெகதீசன், மாதேஷ், முனியப்பன், ராஜேந்திரன், சிவிஎம் தமிழ், சித்தராஜ், செந்தில், பழனிசாமி, முருகன், மணிகண்டன், சிவன், வி. சிவன், கோவிந்தசாமி, ஆதனூர் செந்தில், ஐயப்பன், முருகேசன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும், அரசாங்கம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முருகசாமி ஓம் பேர் சொல்லிட்டேன்னா, பி.வி. செந்தில் ஓம் பேர் சொல்லிட்டேன்னா, நம்முடைய இங்க இருக்கிறவங்க அத்தனை செல்வகுமாரி உள்ளிட்ட அத்துணை இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை நம் இயக்கத்தின் சார்ந்த நிர்வாகிகளுக்கும், அனைத்து விவசாய சங்கத்தின் சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகளுக்கும், இங்கே பொதுமக்கள் திரளாக இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். இன்று இந்த மேடையில் உங்களிடம் பேசுவதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று சொன்னால், நாம் எடுத்த காரியம் ஒரு கடினமான ஒரு காரியம். கர்நாடகா அரசு மேகதாது அணையை காவிரியின் குறுக்கே கட்டக்கூடாது, கட்ட விடமாட்டோம், அதில் உறுதியாக இருக்கின்றோம். இதற்கு ஒரு 4 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் சொல்கின்றோம். குறிப்பாக காவிரி பாய்கின்ற மாவட்டங்கள் நம்ம தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை அத்தனை மாவட்டங்களுக்கு நான் அடுத்த 4 நாட்கள் சென்று மக்களை திரட்டி உங்களுக்கு எல்லாம் மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டினால் என்னென்ன பாதிப்புகள் என்று தெளிவுபடுத்ததான் இந்த நடைபயணம். அரசியலுக்காகவோ இந்த ஓட்டுக்காகவோ நான் போல, நான் அது அவசியமும் இல்லை. இன்னைக்கு காவிரியில இன்னைக்கு காலையில் போனோம், பில்லிகுண்டு போனோம். இங்கிருந்து பில்லிகுண்டுல ஒரு 17 கிலோமீட்டர் அங்க போய் பார்த்தோம். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி காவிரியில 2 கரையும் கடந்து தண்ணி போயிருக்கோம், வெள்ளமா போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுத்தோம். ஏன்னா தண்ணி இல்லை, அங்க வர கொஞ்சம் தண்ணி கழிவு நீர் தான். அங்க கர்நாடகால டேம் திறந்து தண்ணி விடல, இருக்கிற கழிவுலாம் அதெல்லாம் சேர்ந்துதான் தண்ணியா இங்க வந்திருக்குது, அவ்வளவுதான். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கு மேட்டூர் டேம் திறந்திருக்கணும் குறுவை சாகுபடி. கடந்த ஆண்டு 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செஞ்சாங்க, 6.5 லட்சம். இந்த ஆண்டு ஒரு 2 லட்சம் தாண்டாது, தண்ணி இல்லை. அப்போ இன்றைய நிலைமை, அங்க டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி இல்லை. இன்னைக்கு நாளைக்கு டேம் கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி கிடைக்காது நமக்கு. மேட்டூர் அணை 93 டிஎம்சி, ஆனா இன்னைக்கு இருக்கிறது 40 டிஎம்சி. அந்த 40 டிஎம்சி விவசாயத்துக்கு பத்தாது. 90 டிஎம்சிக்கு 70 டிஎம்சிக்கு மேல போனாதான் விவசாயம் திறந்து விட முடியும். இன்னைக்கு 40 டிஎம்சில குடிக்கிறது மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால அந்த கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது. மேகதாது அணை இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, அவ்வளவுதான். அதுவும் சொன்னாங்க, சௌமியா அவர்கள் சொன்னாங்க, ஏன் கட்டக்கூட 2 முக்கிய காரணங்கள் சொன்னாங்க. 2 காரணமும் நியாயமான காரணம். ஈகோசைட், ஜெனோசைட். ஈகோசைடுனா நம்ம சூழியல், சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறது. ஜெனோசைட்னா மனிதர்களை படுகொலை செய்யுது, இனத்தின் சார்பில், மதத்தின் சார்பில் படுகொலை செய்து மனிதர்களை படுகொலை செய்யறது ஜெனோசைட். சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறது ஈகோசைட். சுற்றுச்சூழலை படுகொலை செய்யறதுன்னா அங்க 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு அங்க டேம் கட்ட போறேன்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பொழுது நடக்காது. அது காடுனா சாதாரண காடு கிடையாது. அவ்வளோ நம்முடைய வனவிலங்குகள், பழைய 300-400 ஆண்டுகள் பழமையான மரங்கள், நம்முடைய இயற்கை சூழல், சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்குது. அதனால அதை ஒருபொழுதும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, தண்ணி அங்க நிறுத்திட்டா இங்க தமிழ்நாடு தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. தமிழர்கள் நாளைக்குன்னா நாளை அடுத்த தலைமுறையில் குடிக்க தண்ணி இல்லாம ஒரு இன படுகொலை நடக்கும். காவிரியை நம்பி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள்.
8 கோடி மக்கள் 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். வெள்ளக்காரன் காலத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ மெட்ராஸ் மாகாணம், சென்னை மாகாணம், சென்னை இல்ல மெட்ராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி காவிரியில் வர தண்ணி 75% தண்ணி, 75 விழுக்காடு தண்ணி மெட்ராஸ் மாகாணத்துக்கு வரணும். 23 விழுக்காடு தண்ணி மைசூர் சமஸ்தானத்துக்கு போகணும். 2 விழுக்காடு தண்ணி தவாங்கோர் சமஸ்தானத்துக்கு போகணும். தவாங்கோர் மகாராஜா, மைசூர் மகாராஜா. தவாங்கோர் ராஜாவுக்கு 2%, மைசூர் ராஜாவுக்கு 23, மற்றது 75 தமிழ்நாட்டுக்கு வரும். அது எல்லாமே இன்னைக்கு குறைஞ்சி 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 வந்துருச்சு. காரணம், கர்நாடகா எதையுமே மதிக்கிறது கிடையாது, எந்த ஒப்பந்தத்தையும் மதிக்கிறது கிடையாது, எந்த தீர்ப்பும் மதிக்கிறது கிடையாது, நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எதையுமே மதிக்கிறது கிடையாது. இப்ப பொய் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாதான நாங்க பெங்களூர் குடிநீருக்காக மட்டும் நாங்க கட்டுறோம், அதுல ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். பெங்களூர் நாங்க அவ்வளவு தெரியாத நம்ம, அவ்வளவு முட்டாள்களா நம்ம அதை நம்புறதுக்கு? பெங்களூர் குடிநீருக்கு தேவை 10 டிஎம்சி, அதுல ஏற்கனவே 4.75 டிஎம்சி 2018 உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அந்த தண்ணிய பெங்களூருக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க, தீர்ப்புல வந்துடுச்சு. இப்ப இன்னும் அவங்களுக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி. அந்த 5 டிஎம்சி தண்ணிக்காக 70 டிஎம்சி டேம் கட்டுறீங்களா? நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோம். அந்த 5 டிஎம்சியும் நீங்க இப்ப உங்ககிட்ட இருக்கிற டேம் இருக்கு, கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி, எத்தனை டேம் இருக்கு, அந்த டேம்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போங்க, இன்னைக்கு எடுத்துட்டு போங்க, யாரும் தடுக்கல உங்களை. ஒரு டேம்ல இருந்து ஒரு நகரத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும்னா எவ்வளவு தூரம்னா எடுத்துட்டு போலாம். சென்னைக்கு தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது, காவிரி தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எவ்வளவு தூரம் சென்னையில இருந்து? கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர்ல கிருஷ்ணா தண்ணி சென்னைக்கு வருது. இங்க பெங்களூருக்கு நீங்க கேஆர்எஸ் டேம்ல இருந்து தண்ணி எடுத்து போக முடியாது உங்களால. அது 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எதுக்கு புதுசா ஒரு டேம் கட்டணும்? அதுவும் 5 டிஎம்சி தேவை, இன்னும் கூடுதலா. அதனால 70 டிஎம்சி டேம் கட்டிட்டு நாளைக்கு கர்நாடகா சொல்லுவாங்க, டேம் கட்டி முடிச்ச உடனே எங்களுக்கு நாங்க விவசாயம் வச்சுதான் நாங்க பண்ணுவோம் சொன்னா யாராலும் தடுக்க முடியுமா? யாராவது போய் கேட்க முடியுமா? அங்க பிரச்சனை பண்ண முடியுமா? போராட முடியுமா? ஏன்னா அங்க அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வர்ற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க மேல இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். அவங்க சொல்றதுதான். நம்ம இங்க சும்மா போராடலாம், சத்தம் போடலாம், ஒன்னும் அவங்க யாரும் மதிக்க போறது கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு டேம் கட்ட கூடாதுன்னு இன்னைக்கே தடுத்தால்தான் இதற்கு தீர்வு. எவ்வளவு சட்டங்கள், தீர்ப்புகள்லாம் இருக்கு, கட்ட முடியாது அவங்களால. ஆனாலும் இன்னைக்கு நம்ம சண்டை போடுறோம், சத்தம் போடணும், அழுத்தம் கொடுக்கணும். அத்துணை இளைஞருடைய ஒரு தம்பி பேசினா, பேர் என்ன, ஷாம்ராஜ், அவ்வளவு தெளிவா பேசினான். இதுதான் எனக்கு வேணும். ஜல்லிக்கட்டு முடியாதுன்னு சொன்னாங்க மத்திய அரசு, ஜல்லிக்கட்டு முடியாதுன்னு சொன்னது உச்ச நீதிமன்றம். ஆனால் கோடிக்கணக்கான தமிழர்கள், ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய வரலாறு அப்படின்னு வெளியில, வீட்டில இருந்து வெளியில, தெருவில் போராடி போராடி முடியாது என்று சொன்ன மத்திய அரசு அதனுடைய முடிவை திருத்தி கொண்டது. முடியாது என்று சொன்ன உச்ச நீதிமன்றம் அவருடைய தீர்ப்பை திருத்தி கொண்டது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய வலிமை. இதைத்தான் நான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன். மேகதாது கர்நாடகாவில் கட்டக்கூடாது என்று ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்க எழுந்து வந்தீங்களோ, இன்னைக்கு வாங்க மேகதாது கட்டக்கூடாதுன்னு வாங்க. ஏன்னா இது இன்னைக்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, வருங்காலத்து பிரச்சனை, வருங்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை. அதுல ஒன்னே ஒண்ணு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 1974 கர்நாடகாவில் காவிரி படுகையில, கர்நாடகாவில் அந்த காவிரி தண்ணி வச்சு விவசாயம் செஞ்ச பகுதி எவ்வளவு தெரியுமா? 6.8 லட்சம் ஏக்கர். 74 91 அது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006 அது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016
அது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. எங்க 6 லட்சம் ஏக்கர்ல இருந்து 21 லட்சம். எவ்வளவு நாள்ல? கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துல. தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி பாசனம் செய்த பகுதி, விவசாய பகுதி எவ்வளவு தெரியுமா? 74ல 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கர். 9 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருச்சுங்க. அங்க கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் அதிகமாயிடுச்சு. 15 லட்சம் ஏக்கர், இங்க 9 லட்சம் குறைஞ்சிடுச்சு. கர்நாடகாவில் இன்னைக்கு 21 லட்சம், தமிழ்நாட்டில் 20 லட்சம். அப்ப மேகதாது கட்டிட்டாங்கன்னா, டேம் கட்டிட்டாங்கன்னா 20 லட்சத்துல இருந்து 10 லட்சம். நீங்க நான் சென்னையில் இருக்கிறேன், நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், எங்க இருந்தாலும் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சாப்பாடணும், நீங்க சாப்பிடணும். நீங்க அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? உணவு எங்க இருந்து வருது? காவிரி டெல்டாவில இருந்து வருது. தமிழ்நாட்டில் 3ல 1 பங்கு உணவு டெல்டால இருந்து வருது. டெல்டா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. பஞ்சம், பசி, பட்டினி சொல்ற மாதிரி இனப்படுகொலை நடக்கும். சாப்பாடு வழி இல்லாம முடிஞ்சு போச்சு. ஒண்ணு சாப்பாடு. 2வது, நான் தருமபுரியில இருக்கிறேன், இல்ல நான் சென்னையில இருக்கிறேன், இல்ல ராமநாதபுரத்துல, மதுரையில பாத்தீங்கன்னா மேலூர்ல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். எங்க மதுரையில வைகை போகுது. வைகை போற மதுரையில காவிரி கூட்டு குடிநீர் திட்டம். வைகையில தண்ணி இல்லை. ராமநாதபுரத்துல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் திட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் காவிரி குண்டார் திட்டம். சென்னையில வீராணை ஏரி மூலமா உங்களுக்கு தண்ணி வருது குடிக்கிறதுக்கு. தருமபுரியில அதிக பாதிப்பு தருமபுரி மாவட்டம். இங்கதான் அதிக சத்தம் வரணும், இதான் அதிக கோபம் வரணும் உங்களுக்கு. 30 ஆண்டு காலம் எத்தனை போராட்டங்கள் ஐயா அவர்களும் நீங்கள் நம்ம எல்லாம் செஞ்சோம். சாலை மறியல், ரோடு மறியல், தூக்கு கயிறு, மனித சங்கிலி, சட்டமன்றத்துக்குள்ள சட்டம், கேஸ் எத்தனையோ போட்டு ஃபைனலா மனசாட்சி கொஞ்சம் லேசா உறுத்தி காவிரியில போற தண்ணிய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு அறிவிச்சாங்க. இன்னைக்கு இந்த பகுதி புளோரைடு போட்டு இன்னைக்கு அரைகுறையா கொஞ்சம் தண்ணி வரும். வாரத்துக்கு 10 நாளுக்கு ஒரு முறை தண்ணி வர்றாங்க. இந்த தண்ணிய நாளைக்கு டேம் கட்டிட்டா அந்த தண்ணி கூட உங்களுக்கு வராது. இந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் ராசா, மன்மத ராசாவும் உங்களுக்கு தண்ணி வராது. திருப்பத்தூர் வராது, வேலூர் வராது, திருவண்ணாமலை வராது, ராணிப்பேட்டை வராது, அரக்கோணம், அதான் ராணிப்பேட்டை மாவட்டம். அத்தனை மாவட்டத்துக்கும் இங்க இருந்து தண்ணி போகுது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். நாளைக்கு டேம் கட்டினா அந்த தண்ணி கிடைக்காது உங்களுக்கு. மேட்டூர் உபரி நீர் திட்டம் வராது. இப்படி ஒவ்வொரு திட்டமும் நடைமுறைப்படுத்த முடியாது, தண்ணி வராது. அதனால நீங்க எல்லாமே எழுந்து வாங்க, வாங்க, அழுத்தம் கொடுங்க. மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசுக்கும் சரி. ஏன்னா மத்திய அரசு இந்த அரசியல் காரணம் நிறைய இருக்கு. கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது, இன்னும் 15 மாசத்துல எலெக்ஷன் வருது, இன்னும் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல மறுபடியும் டி.கே. சிவகுமார் ஜெயிக்கணும். அவர் தொகுதி எங்க தெரியுமா? இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி கனகாபுரா தொகுதி, எம்எல்ஏ தொகுதி. அந்த மேகதாது அணை இருக்குல்ல, அந்த அணை இருக்கிற தொகுதி முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சரோட தொகுதி அது. அதனால அவர் விடுவாரா? அதெல்லாம் இந்த மாண்டியா மாவட்டம் இருக்கு. மாண்டியா மாவட்டம் அதிகமா அவர்களுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுத்த மாவட்டம். அப்படிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. விடுவாங்களா? அது அரசியலுக்கு விட போறது இல்ல. அவங்க நம்மளும் விடக்கூடாது. சட்ட ரீதியில நம்ம போவோம், அரசியல் ரீதியில போவோம். எல்லா அழுத்தமும் ஒண்ணு ஒண்ணா நம்ம கொடுக்கிறோம். எல்லாமே வாங்க, தெருவில் வாங்க. விடமாட்டோம் சொல்லுங்க, கோஷம் போடுங்க, சோசியல் மீடியால பதிவு பண்ணுங்க. ஜென்சி இளைஞர்கள் வாங்க, நான் கூப்பிட்டு இருக்கிறேன். இது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை, வருங்கால சந்ததியினர் பிரச்சனை. அதனால இது எவ்வளவு டெக்னிக்கல் காரணங்கள்லாம் இருக்கு. அரசியல் காரணங்களுக்கு டெக்னிக்கல் ரீசன், சுற்றுச்சூழல் சூழல் காரணங்கள் எவ்வளவு இருக்கு. அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் இந்த கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாது. காலையில விட ஒன்னு சொல்லிட்டு போட்டேன். என்ன சொன்ன?
மேகதாது அணை இங்க கட்டினாங்கன்னா இங்க இருந்து பெங்களூர் 90 கிலோமீட்டர். அந்த புவியியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? திடீர்னு ஒரு பெரிய டேம் கட்டினாங்கன்னா பூகம்பம் வரும். எங்க வரும்? பெங்களூர்ல. அதையும் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்னா சைனாவில் 3 Gorges டேம் கட்டினாங்க. உலகத்திலே பெரிய டேம் அதான் சைனாவில் கட்டினாங்க. யாங்சி ரிவருக்கு தடுத்து அந்த டேம் கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா சுத்தி இருக்கிற பகுதியில் நிறைய எர்த்குவேக், பூகம்பம் அடிக்கடி வருது. அதனால இங்க மேகதாது கட்டினாங்கன்னா பெங்களூர்ல பூகம்பம் வரும். என்னப்பா சொல்லிவிடு. இதுதான், இது நான் சொல்லல, எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் பல காரணங்கள் இருக்கு. நம்ம இயற்கையை எதிர்த்து எதுவும் செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. இது இயற்கை கொடுத்த வரம். நம்மளோட காடு இதுலதான் மழை வருது நமக்கு. இதை அழிச்சிட்டு அப்புறம் நமக்கு என்ன பண்ண போறோம்? நமக்கு தண்ணிக்கு எங்க போக போறோம் நம்ம? அதனால அது இல்லாம இங்க தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீ திட்டம், ஒகேனக்கல் காவிரி உபரிநீ திட்டம், இது இங்க மாவட்டத்து மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை. எவ்வளோ நம்ம போராட்டம் பண்ணோம். இந்த திட்டத்துக்கு தண்ணி கிடைக்காது. அதனால ஒட்டுமொத்தமா இதை தடுக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. தீர்மானம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம். அதாவது மேகதாது அணைய ஒரு பக்கம், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். அதான் மைய தீர்மானம். அதுல ஒரு திருத்தம் என்னன்னு, மேகதாது நடுவர் மன்றத்தை அமைக்கணும். எப்படி இருக்கு பாரு. தீர்மானம் போற எதுக்கு? மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறீங்க. அந்த தீர்மானத்துல மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு எப்படி நீங்க ஒத்துக்க முடியும்? நீங்க மேகதாது ஏத்துக்கிட்டா 2வது கட்டம் தான் மேகதாது நடுவர் மன்றம். நீங்க முதல் கட்டமே நீ ஏத்துக்கல, மேகதாதுவே நான் ஏத்துக்கல, அப்புறம் மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? இது தவறான தீர்மானம். சட்டமன்றத்தில் போட்டிருக்காங்க. இது யார் கொண்டு வந்தான்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். புரிதல் இல்லை. இது அரசு ஏத்துட்டு கூடாது. மேகதாது ஏத்துக்கிட்டா தானே அடுத்த கட்டம் நீங்க நடுவர் மன்றம் ஏத்துக்க முடியும். இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கை வச்சிருக்கணும்? கர்நாடகா. அவன் கோரிக்கை இது. அவங்க கோரிக்கை நம்ம சட்டமன்றத்தில் நம்ம நிறைவேற்றுறோம். இப்ப நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இங்க நிறைவேற்றுறோம். கர்நாடகா என்ன சொல்லுது? நாங்களும் ஏத்துக்கிறோம் சொல்லுவோம். மேகதாது நடுவர் மன்றம் நாங்களும் ஏத்துக்கிறோம் கர்நாடகா சொன்னாங்கன்னா, நடுவர் மன்றம் அமைப்பாங்க. அந்த நடுவர் மன்றம் யார் தலைமை தாங்குவாங்க? மிஷினா? மனிதர்கள் தான். அவங்க கிட்ட மேல இருந்து அழுத்தம் கொடுத்தா மாத்தி சொல்ல போறாங்க. இல்ல அந்த தீர்மானம், அந்த நடுவர் மன்றத்தில் 70 டிஎம்சி கட்டாதீங்க, 65 டிஎம்சி கட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா ஏத்துப்பீங்களா? எந்த வழியும் விடக்கூடாது. அதனால இதை தமிழக அரசுக்கு கோரிக்கை வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த தீர்மானத்தை திரும்ப பெற்று திருத்தி மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே தீர்மானமா இருக்க வேண்டும். இது கோரிக்கை. இது ஏன்னா இது நாளைக்கு உங்களுக்கு நமக்கு சட்ட சிக்கல் வரும். தமிழ்நாட்டில் அத்துணை விவசாய சங்கங்களும் இதை எதிர்க்கிறாங்க. இது தெரியாம ஏதோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் போய் சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். விவசாய சங்கங்கள் மட்டுமல்ல, சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது போன்று இது விவசாய பிரச்சனை மட்டுமே கிடையாது. இது நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வியல் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நம்முடைய வாழ்வாதார வாழ்வியல் பிரச்சனை, உணவு பிரச்சனை. இந்த வருஷம் சொன்னாங்களே எல் நீனோ எஃபெக்ட், தண்ணி வரல, இவ்வளவு நாடுகள் பாதிப்பு, இந்தியா அதிக பாதிப்பு, தமிழ்நாடு அதுல அதிக பாதிப்பு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தினால் எவ்வளவு வருங்காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது நமக்கு. அதையெல்லாம் நாம் தடுப்பு நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும். அதில் ஒன்று இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு இங்கே 4 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உழவர் பெயருக்கும் அவர்களுக்கும் இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் உள்ளிட்ட இங்க இருக்கின்ற அத்துணை பேரும் இந்த
நிகழ்ச்சியை மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் சொன்னேன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இது முடிச்சு நான் அடுத்தது பெண்ணாகரம் போனோம். பெண்ணாகரத்தில் நான் நோட்டீஸ்லாம் கொடுத்து அங்கே பேசிட்டு அடுத்து தருமபுரி போனோம். தருமபுரியில முடிச்சு அடுத்து நான் இன்னைக்கு ராத்திரி ஈரோடு போகணும். சொன்ன நேரம் இல்லை. நிறைய நாளைக்கு சேலம், அப்புறம் நாளைக்கு மத்தியானம் வந்து மேட்டூர், நாளை மாலையில பவானி, அதுக்கப்புறம் ஈரோடுல பொதுக்கூட்டம். அதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு அப்புறம் நம்ம கரூர்ல, அப்புறம் திருச்சியில பொதுக்கூட்டம். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துல இருந்து மயிலாடுதுறையில இருந்து நம்ம பூம்புகார்ல முடிக்கிறோம். நம்ம இது எல்லாமே மக்களை சந்தித்து, குறிப்பா இளைஞர்களை சந்தித்து, வாருங்கள், நாம் எல்லோரும் வாருங்கள், மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். நன்றி. நன்றி உரை ஒன்றிய செயலாளர் அருள்மொழி அவர்கள். இந்த மேகதாது அணை எதிர்ப்பு நடைபயண பிரச்சாரத்துக்கு வருகை தந்த எங்களது இனத்தின் இளவரசர் அவர்களையும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் அக்கா அவர்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் விவசாய சங்க அத்தனை தலைவர்கள் அவர்களுக்கும் நன்றியை சொல்கிறோம். இதில் காவல்துறை மற்றும் ஊடக பேரவை அத்தனை பொறுப்பாளர் அவர்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு ஆற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நமது கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் சின்னையா அவர்கள் நடைபயண துவங்குகிறார்கள். அப்படி துணிதறி கொடுத்து நடைபயணம் துவக்கப்படுகிறது.
Thank you.